ப்ரொசீஜர் டு அப்டைன் கேஒய்சி. இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நானும் எங்கள் அம்மாவும் ரீசெண்டாக ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்காக போயிருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தோம். அப்போது கவுண்டரில் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம், எங்கள் அம்மாவோட டாக்குமெண்ட்ஸ், ஆதார், பேன் கார்டு ஜெராக்ஸ் வித் ஒரிஜினல் கொண்டு போய் கவுண்டரில் கொடுத்தோம். அவங்க நீங்கள் போய் மேனேஜரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் மேனேஜர்கிட்ட கொண்டு போய் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். மேனேஜர் எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு, ஜெராக்ஸில் வந்து ஃபோட்டோ தெளிவாக இல்லை, போய் நீங்கள் வேறு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஆதார்லேயே ஃபோட்டோ சரியாக இல்லை, இதில் ஜெராக்ஸில் எப்படி ஃபோட்டோ சரியாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்டதுக்கு, நீங்கள் போய் பக்கத்தில் ஜெராக்ஸ் கடையில் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குன்னு சொல்லுங்கள், அவங்க அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் அதே மாதிரி ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங்காக ஜெராக்ஸ் சார் அப்படின்னோடனே, அவங்க முதல்ல சொல்கிறதுக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக அந்த டார்க்னஸ்ஸு லைட்னஸ்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்தார். பிரிண்ட் எடுக்கும்போது இப்போது ஓரளவுக்கு அந்த ஜெராக்ஸில் வந்து ஃபேஸில் வந்து ரொம்ப ஷேடு இல்லாமல் ஓரளவுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு ஜெராக்ஸ் கிடச்சிது. அப்புறம் அதை கொண்டு போய் நாங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுத்தோம். பேங்க் மேனேஜர் என்ன சொன்னார், அந்த டாக்குமெண்ட்டில் அட்டஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த ஜெராக்ஸ், ஆதார் ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டுலேயும் அம்மா அட்டஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அட்டஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னே அவர் வந்து அந்த ஒரிஜினலையும் ஆதாரையும் கம்பேர் பண்ணார். கம்பேர் பண்ணிவிட்டு ஒரிஜினல் சீன் அண்ட் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு 2 டாக்குமெண்ட்லேயும் எழுதினார். அப்புறம் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மில் மேலே அக்கௌண்ட் ஓப்பனிங் ரெக்கமெண்டட் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இதை கொண்டு போய் நாங்கள் கவுண்டரில் கொடுத்தோம். கவுண்டரில் கொடுத்தோன்னா அவங்க சிஃப் கிரியேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சிஃப் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் அவங்க மேனேஜர் சார்கிட்ட, சார் மேனேஜர் சார் இது மாதிரி சிஃப் கிரியேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னோட பயோமெட்ரிக் கொடுத்தார். பயோமெட்ரிக் கொடுத்ததுக்கப்புறம் தான் சிஃப் கிரியேஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் ஃபார் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஆல்சோ. ஸோ கவுண்டரில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேங்க் மேனேஜர் கேவ் ஹிஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஆஸ் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன். அது கொடுத்ததுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் ஓப்பனிங் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். இப்போது இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, பேங்க் வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க பாருங்கள். கேஒய்சி என்ஃபோர்ஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோ தெளிவாக இல்லை அப்படின்னா கூட அதை வாங்குறதுக்கு மறுத்துடுறாங்க. சூப்பர்வைசர் வந்து எல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ரெக்கமெண்டட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் கவுண்டர் பிஏ இஸ் அக்செப்டிங் த டாக்குமெண்ட் ஃபார் அக்கௌண்ட் ஓப்பனிங். ஓகே, ஸோ இதுதான் கேஒய்சி நார்ம்ஸ். அதுதான் ஏஎம்எல் நார்ம்ஸ்லேயும் அதுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். Procedure to obtain KYC. It should be self-attested by the customer. ரெண்டாவது, if investment is through agent, it should be attested by agent. Originals should be personally checked and compared with Xerox. Ensure no Photoshop work is done. Original seen and verified should be notified on the Xerox copy. ஸோ இந்த ப்ரொசீஜரை பேங்க்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் போகும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி மேட்ச்டு வித் த கஸ்டமர். எஸ், ஃபைனலி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஃபஸ்ட்டு அவங்க நிமிந்து பார்க்குறாங்க. ஃபோட்டோ கொடுத்தோன்னே அவங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு நிமிந்து பார்க்குறாங்க, இவங்க தானே அவங்க அப்படின்னு. நம்ம ப்ரெஷர் ஆஃப் ஒர்க்கில் நிமிந்து கூட பார்க்க முடியறதில்ல. ஆனால் ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த பர்சன். இந்த ஃபோட்டோவில் இருக்கவரும் அவங்களும் ஒன்றா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். த ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி எ ரீசன்ட் ஒன். ரிஸ்க் கேட்டகரிஸ். There are 3 categories: low risk profile customers, medium risk profile customers, high risk profile customers. low risk profile customer அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, யார் ஒருத்தங்களோட டோட்டல் டெபாசிட் இஸ் பிலோ 50,000. லெட் மீ ரிப்பீட், ஒரு அக்கௌண்ட்டில் கிடையாது, டோட்டல் டெபாசிட். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு எம்ஐஎஸ், ஒரு சீனியர் சிட்டிசன், டிடி, எஸ்பி, ஆர்டி, எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. டோட்டல் டெபாசிட் in account if it is less than 50,000, வெறும் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் போதுமானது. ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு முன்னாடி நீங்கள் ஹெச்சிஆர்வி மெனுவில் ஒரு சிஃபு கீழே எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது, வாட் இஸ் த பேலன்ஸ் ஹீ இஸ் ஹேவிங் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் லோ ரிஸ்க் கேட்டகரியா மீடியம் ரிஸ்க் கேட்டகரியா அப்படின்னு தெரிய வரும். மீடியம் ரிஸ்க் அப்படிங்கிறது யார் ஒருத்தங்களோட டெபாசிட் இஸ் பிட்வீன் 50,000 to 10 lakhs. 50,001 பிலோ 10 lakhs. ஸோ அப் டு 10 lakhs, சாரி, 50,001 to 10 lakhs யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்க வந்து ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், பேன் கார்டு கம்பல்சரி. பேன் கார்டு தரல அப்படின்னா ஃபார்ம் 60 இஸ் இனஃப்.
ஆனால் ஃபார்ம் 60 கொடுத்தா ஃபார்ம் 60யோட வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் தான் வேலிடிட்டி. வித்தின் 6 மந்த்ஸ் அவங்க வந்து பேன் கார்டு சப்மிட் பண்ணி தன்னோட அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிக்கணும். அடுத்தது ஹை ரிஸ்க் கேட்டகரி கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ் ஹூஸ் பேலன்ஸ் இஸ் அபவுட் 10 lakhs. யார் ஒருத்தவங்களோட டோட்டல் டெபாசிட் இன் போஸ்ட் ஆஃபீஸஸ் எக்ஸீட்ஸ் 10 lakhs, அவங்க வந்து ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், பேன் கார்டு கண்டிப்பாக தரணும். along with that they have to produce source of fund mandatory. இந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து எப்படி வந்தது அப்படின்னு they have to produce source of fund. அவங்க லேண்ட் வித் காசு அப்படின்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக சேல் டீட் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். சேலரி சர்டிஃபிகேட் ஃபார் பாஸ்ட் 3 months அது கூட அவங்க சொல்லலாம். என்னோட பாஸ்ட் சேவிங்ஸ் அப்படின்னாங்கன்னா சேலரி சர்டிஃபிகேட் ஃபார் பாஸ்ட் 3 months வாங்கிக்கலாம். அதே மாதிரி பேங்க்லேருந்து எஃப்டி க்ளோஸ் பண்ணி இங்கே டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேங்க் பாஸ்புக், அந்த எஃப்டி க்ளோஸ் ஆனதுக்கான டாக்குமெண்ட் அதை வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் கொடுத்து தான் அவங்க வந்து கண்டிப்பாக 10 lakhs அண்ட் above டெபாசிட் பண்ணணும். ரிட்டையர்ட் அஃபிஷியல்ஸ் யாராவது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் என்ன வந்ததோ அந்த பேப்பர்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், Post office should not commence business relation or perform any transaction if the customer fails with KYC requirement. ஸோ எந்த காரணம் கொண்டும் டார்கெட் ப்ரெஷருக்கு அடிபணிஞ்சு கேவைசி கம்ப்ளை ஆகாத எந்த கஸ்டமருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரக்கூடாது. அதுதான் இது. போஸ்ட் ஆஃபீஸ் ஷுட் நாட் கமெண்ட்ஸ் எனி பிஸ்னஸ் ரிலேஷன் ஆர் பெர்ஃபார்ம் எனி டிரான்சாக்ஷன் இஃப் த கஸ்டமர் ஃபெயில்ஸ் வித் கேவைசி ரெக்யர்மெண்ட். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஒரு 50,000 வரைக்கும் ஒரு பேன் கார்டு அப்டேட் பண்ணாமல் இருக்கார். எப்போ 50,000 அதிகமாக ஆகுதோ, அவரோட டோட்டல் டெபாசிட் 50,000 அதிகமாகுதோ அவர் கண்டிப்பாக பேன் கார்டு கொடுத்தே ஆகணும். பேன் கார்டு கொடுக்கல அப்படின்னா you should not accept the transaction. In case of existing customer, post office should terminate such business relation if the customer fails to comply with CDD requirement and lodge a suspicious transaction report with FIU IND through DO. சப்போஸ் ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு, நான் அதெல்லாம் தரமாட்டேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த கேவைசிலாம் தரமாட்டேன், நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் சஸ்பிஷியஸ் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும். சப்போஸ் பேன் கார்டு தரமாட்டேங்கிற அப்படின்னாருன்னா அது கண்டிப்பாக ஏதோ சஸ்பிஷியஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு நமக்கு தோன்றதால அதை கண்டிப்பாக நீங்கள் எஸ்டிஆர் ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், ஏஎம்எல் நார்ம்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு ஆல் த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். 2 பேர் ஜாயிண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே இந்த டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். பேன் கார்டு அப்படின்னா 2 பேருமே பேன் கார்டு தரணும். யாராவது ஒருத்தர் பேன் கார்டு கொடுத்தா பத்தாது, 2 பேருமே பேன் கார்டு தரணும். GSTR 2018 இது எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா ப்ரீவியஸில் வந்து நம்ம சொன்னது வந்து ஏஎம்எல் நார்ம்ஸ். அந்த ஏஎம்எல் நார்ம்ஸ் அப்படிங்கிறது தட் வாஸ் அ ஓல்டர் ஒன். இப்போ ரீசெண்டாக 2018 டிசம்பர் 2019 திஸ் GSPR 2018 வாஸ் பப்ளிஷ்ட். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். பேன் கார்டு ஆர் ஃபார்ம் 60 இஸ் மேட் மேண்டேட்ரி ஃபார் ஆல் அக்கௌண்ட்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 50,000 லிமிட் வந்து கிடையாது. ஆஸ் பர் GSPR பேன் கார்டு இஸ் மேண்டேட்ரி ஃபார் ஆல் அக்கௌண்ட்ஸ். ஃபார்ம் 60 கொடுக்கலாம். எகெயின் ஃபார்ம் 60க்கு 6 months தான் வேலிடிட்டி. பேன் கார்டு ஷுட் பி சப்மிட்டட் வித்தின் 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் த அக்கௌண்ட். ஃபார் எக்ஸிஸ்டிங் customers shall do so within 6 months from the date of notification. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது டிசம்பர் 2019. அப்போ டிசம்பர் 2019 6 monthsக்குள்ளே அவங்க வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் யாராவது பேன் கார்டு லிங்க் பண்ணாமல் இருந்தாங்கன்னா லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாடிஃபிகேஷன் வந்து நம்ம இன்னும் ஃபினக்கிளில் கொடுக்கல. ஃபினக்கிளில் கொடுத்துருந்தா என்ன ஆகும் அப்படின்னா இன் ஈவெண்ட் ஆஃப் ஃபெயிலியர் த அக்கௌண்ட்ஸ் ஷால் சீஸ் டு பி ஆப்ரேஷனல். ஃபினக்கிளில் தரல, பட் திஸ் ஆர்டர் இஸ் இன் பிளேஸ். அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணுற எல்லா கார்டுக்குமே பேன் கார்டு இஸ் நவ் மேண்டேட்ரி. ரிப்போர்ட்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஏஎம்எல் ஆக்ட் படி ஒவ்வொரு பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேஸ் டு சப்மிட் 2 reports. என்னென்ன அப்படின்னா, ஒன்று கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், ரெண்டாவது சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், CTR அண்ட் STR. கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் மீன்ஸ் ஆல் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸீடிங் 10 lakhs. உங்கள் ஆஃபீஸில் 10 lakhsக்கு மேலே யாராவது டெபாசிட் பண்ணாலோ அல்லது விட்ரா பண்ணாலோ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், ஓகே,
டெபாசிட்டுக்கு மட்டும் கிடையாது, கேஷ் டெபாசிட் ஆர் விட்ராயல் 10 lakhs எபோவ் யாராவது பண்ணாங்க அப்படின்னா தட் ஷுட் பி இன்க்ளூடட்